அவ்வளோதான், நம்ம கோல்டு பாஸ் போட்டாச்சு. மேட்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் நடத்துகிறாங்க. அதில் வந்து நம்மளுக்கு ஒரு ஐடிக்கு 300 பாயிண்ட்ஸ் தராங்க. அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா 20 கமெண்ட்ஸுக்கு மேலே வந்துருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா வெறும் 5 லைக் தான் இருந்துச்சு. அந்த 5 லைக்கில் 2 லைக் நான் போட்டது. ஸோ அதை பார்க்கவே ரொம்ப சேடாக இருந்துச்சு. ஸோ கமெண்ட் பண்ணுறீங்க, அப்படியே ஒரு லைக்கையும் போட்டு விட்டுறலாம்ல. சரி விடுங்க, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு ஐடி யூஎஸில் இருக்கணும், மினிமம் யூஎஸில் இருக்கணும். அதில் ப்ளே பாயிண்ட்ஸ் நீங்கள் அன்லாக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் யூஎஸ்க்கு சேஞ்ச் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். அந்த ஐடியை யூஎஸ்க்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. நீங்கள் அங்கே யூஎஸ்க்கு மாற்றிடுங்க. ஒரு ஐடி யூஎஸ்க்கு மாற்றி வச்சுட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அந்த யூஎஸ் ஐடிக்குள்ளே வாங்க. வந்தீங்கனாலே வெளியவே காட்டும் ஈவெண்ட் ஒன்று, ஸ்பெஷல் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி போகும். ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்தீங்கன்னா சில பேர்த்துக்கு ப்ளே ஸ்டோரில் வெளியவே காமிக்கும், சில பேர்த்துக்கு வெளியே காமிக்கலாம்னா நீங்கள் நம்ம பர்க்ஸ் கலெக்ட் பண்ணுவோம்ல அந்த இடத்துக்கு போங்க. ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஃபெஸ்டிவல் ஆஃப் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும். அப்படியே அதை ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா செக் அவுட் ஆஃப் த ப்ளே கிரவுண்ட் ட்ரை ஏ கேம் அப்படின்னு இருக்கும். ட்ரை ஏ கேம் கொடுத்தீங்கன்னா கேமுக்குள்ளே கூப்பிட்டு போயிடும். கேமுக்குள்ளே கூப்பிட்டு போகணும். டேப் டு ப்ளேன்னு இருக்கும். கொடுத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். வந்தோடனே கீழே ஐ அக்செப்ட் கூகுள் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா மேலே அப்படியே ஓப்பன் ஆகும். கூகுள் சைன்இன் கேட்கும். கூகுள் ஐடி இருந்தால் மட்டும் சைன்இன் பண்ண முடியும். உங்களோட யூஎஸ் ஐடியை கொடுங்க. உங்கள் யூஎஸ் ஐடி கொடுத்தோனையும் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும். இது காமன். மார்னிங் அப்படி தான் எங்கள் எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் டிஸ்காலில் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு நிறையா பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம். டக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு மேலே எங்கள் யாருக்குமே இதே மணிக்கு நாங்கள் ஐடி அங்கே கிளிக் பண்ணக்கப்புறம் அதுக்கு மேலே போகலை. அங்கேயே ஸ்டக் ஆகிடுச்சு. ஐடி செலக்டும் ஆகலை. பழைய ஐடியில் அப்படியே நின்றுக்கிச்சு. கேமும் ஸ்டார்ட் ஆகலை. இந்த மணிக்கு எங்கள் எல்லாத்துக்குமே மதியானம் 1 o'clock மேலே நின்றுச்சு. சரி எல்லோரும் நாளைக்கு வரும் போல், நாளைக்கு ட்ரை பண்ணலாம்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனால் இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நாளைக்கு 2 நாள் மட்டும்தான் இருக்கும். ஸோ நான் வேறு டிவைஸில் ட்ரை பண்ணுறது, பிசியில் ட்ரை பண்ணுறது எல்லாமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். எதுலேயுமே வரல. சரி VPN யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு VPN யூஸ் பண்ணேன். நம்ம எப்பயும் போல் ஹாட்ஸ்பாட் ஷீல்டு VPN தான் யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணிட்டு திருப்பி அதே மணிக்கு இந்த ஈவெண்ட்ஸ் கிளிக் பண்ணி உள்ளே போனேன். என்னோடய யூஎஸ் மெயில் ஐடியை கொடுத்தோன்னே கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்பயும் போல் இந்த கேம் பார்த்தீங்கன்னா 3 லெவலாக பிரித்து வச்சுருக்காங்க. லெவல் 1 தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா லெவல் 1ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜம்ப் பண்ணணும், ஸ்வைப் பண்ணணும். அதனால் லெவல் 1 தான் கொஞ்சம் கஷ்டம். இப்போ நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாயிண்ட்டும் நியர்லி ₹1 கிட்டக்க. அதனால் ஒரு பாயிண்ட்டோடு வேஸ்ட் பண்ணாமல் எல்லா பாயிண்ட்டையும் கலெக்ட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் விளையாடும் போது சப்போஸ் 5-6 பாயிண்ட்ஸை விட்டுட்டிங்கன்னா யோசிக்காமல் டக்குன்னு அவுட் ஆயிருங்க. நீங்கள் ஏன்னா ஃபினிஷ் லைன் கிட்ட போயிட்டீங்கன்னா, ஃபினிஷ் லைன் போய் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா நீங்கள் இப்போ இந்த லெவல் 1ல் நீங்கள் இப்போ ஒரு 50 பாயிண்ட் எடுத்திங்கன்னா 50 பாயிண்ட் தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் திருப்பி இதை விளாண்டாலும் இதே லெவல் 1 விளாண்டா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கூடாது. ஸோ நீங்கள் ஒரு 5-6 பாயிண்ட் விட்டீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடுச்சுன்னா அவுட் ஆயிருங்க. நீங்கள் அவுட் ஆகிட்டீங்கன்னா ட்ரைன் கேட்கும் ஃபஸ்ட்டு இருந்து வரும். மேக்ஸிமம் ஃபஸ்ட் லெவலில் 90 பாயிண்ட் எடுக்க பாருங்கள். ஏன்னா இப்போ நம்மளுக்கே தெரியும் ஒரு ஆப் எத்தனை 5 பாயிண்ட் தான் தருவானு எவ்வளோ கஷ்டம்னு. ஸோ டக்குன்னு அவுட் ஆயிருங்க. அவுட் ஆகி 90 பாயிண்ட் வரைக்கும் எடுத்துருங்க. அப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஈஸி தான். செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா வெறும் ஜம்ப் கேம் தான். ஜம்ப் பண்ணால் மட்டும் போதும். அதில் ஃபுல்லாமே எடுத்துருங்க, விடவே விடாதீங்க, ரொம்ப ஈஸி. அப்புறம் தேர்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வைப் பண்ணுறது மட்டும்தான், லெஃப்ட்டு ரைட்டு தான். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சில பேர்த்துக்கு. இதில் ஒரு 5 பாயிண்ட் அப்படியோட விடுங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 290 பாயிண்ட் இல்லாட்டி 280 பாயிண்ட்டுக்கு மேலே எடுங்க. வேஸ்ட் பண்ணாதீங்க பாயிண்ட்ஸை. இந்த 3 லெவலுக்குமே ஒரே தான். நீங்கள் முடியறதுக்கு முன்னாடி அவுட் பண்ணிட்டீங்கன்னா ரீட்ரை பண்ணி விளாண்டுக்கலாம். ஆனால் முடிச்சிட்டிங்கன்னா திருப்பி ரீட்ரை பண்ணாலும் வராது. நீங்கள் இப்போ 3 லெவலையும் முடிச்சுட்டு எவ்வளோ பாயிண்ட் எடுத்துருக்கீங்களோ அப்படியே அதுவே ஸ்வைப் ஆகும். ஸ்வைப் ஆகி ரெடீம் கேட்கும். நீங்கள் ரெடீம் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ளே ஸ்டோர் பேஜுக்கு போய் அந்த யூஎஸ் ஐடி கீழே காட்டுதான்னு பாருங்கள். காட்டலைன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் உங்கள் ஐடியை சூஸ் பண்ணுங்கள். யூஎஸ் ஐடியில் இந்தியா ஐடியில் இருக்கும். யூஎஸ் ஐடி சூஸ் பண்ணிவிட்டு திருப்பி இந்த ரெடீம் கொடுங்க. அந்த ஐடிக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் கிளைம் பண்ணவான்னு சொல்லி கேட்கும். அப்படியே ஓகேவா கொடுத்துட்டிங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் அந்த ஐடிக்கு ஆட் ஆயிரும். இந்த மணிக்கு ஆட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கேம் சைட்டுக்கு போது பார்த்தீங்களா குரோமில், அப்போயே அந்த லிங்க்கை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு இப்போ நீங்கள் திருப்பி குரோமில் உங்கள் ஐடியை சூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு ஐடி நம்மளுக்கு யூஎஸில் இருக்கா, மிச்ச ஐடியில் இந்தியாவில் இருந்தாலும் ஓகே. நீங்கள் இப்போ மிச்ச ஐடி இந்தியாவில் இருந்தாலும் நீங்கள் இந்த லிங்க்கை குரோமில் பேஸ்ட் பண்ணிவிட்டு
இந்த லிங்க் நீங்கள் குரோமில் போட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பி அந்த கேம் பேஜே வந்துடும். ஆனால் இப்போ உங்கள் இந்திய ஐடியில் தான் இருக்குது, யூஎஸ் ஐடி இல்லை. நீங்கள் இந்திய ஐடியிலே போயிருக்கீங்க. இருந்தாலும் உங்களுக்கு கேமுக்குள்ளே போகும். ஏன்னா நம்ம அந்த ஹாட்ஸ்பாட் ஷீல்டு VPN யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்திய ஐடியிலே இந்த கேமுக்குள்ளே போகும். அதே மாதிரி நீங்கள் திருப்பி ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிட்டு ரெடீம் கொடுங்க. திருப்பி ரெடீம் கொடுக்குறப்ப இந்த யூஎஸ் ஐடிக்கு போகும் ப்ளே ஸ்டோரில். ஓகே கொடுத்துங்க, அந்த பாயிண்ட்ஸை எரிக்கிறோம். இன்னொரு மெயில் ஐடி இருந்துச்சுன்னா அதையும் குரோமில் லாகின் பண்ணுங்கள். இந்த லிங்க்கை காப்பி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு திருப்பி கேம் ப்ளே பண்ணிட்டு இந்த அக்கௌண்ட்லேயே பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. சில பேருக்கு 5 டைம்ஸ் வரைக்கும் ஒரே ஐடியில் நம்ம பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணலாம். சில பேருக்கு 3 டைம்ஸ் வரைக்கும் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் நம்பர் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னா இன்னொரு ஐடி ஏதாச்சும் ஒன்று புதுசாக கிரியேட் பண்ணி அது யூஎஸ்க்கு மாற்றுங்க. விளாண்டு இந்த மணிக்கு நம்ம பாயிண்ட்ஸை ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வாங்க. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியெல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அதனால் என்னால் நிறையா ப்ளே பண்ண முடியல. அப்படி இருந்து நான் ஓரளவு 3000 பாயிண்ட்ஸ் கிட்ட எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ இன்றைக்கி அவ்வளோதான். நாளைக்கு தான் ட்ரை பண்ணணும். நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு இன்னொரு 5000 பாயிண்ட்ஸாச்சும் எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் ஒரு வருஷத்துக்கு தேவையான பாஸாச்சும் வாங்கிக்கிற முடியும். நேற்று தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் சொல்லியிருந்தார், ப்ரோ நான் ஒன் டைம் ஈஸியாக வாங்கிட்டு 150 பாயிண்ட்ஸ் சேர்த்து, பட் நெக்ஸ்ட் டைம் எப்படி ப்ரோ 500 பாயிண்ட்ஸ் சேர்க்கணுமே ப்ரோ, ரொம்ப கஷ்டம்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்காண்டியே நம்மளுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. அதனால் ஜாலியாக இது எல்லாருமே கிளைம் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதே மணிக்கு இந்த வீடியோ யாராச்சும் லேட்டாக பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. இதே மணிக்கு ஈவெண்ட்ஸ் வரும். அந்த ஈவெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ போடுவோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் மந்த்லி கோல்டு பாஸ் வாங்குறப்ப எப்படி வாங்குறோம் இந்த ஈவெண்ட்ஸ் விளாடுறோன்னு சொல்லி இந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க போகிறேன். ஸோ லேட்டாக பார்க்குறவங்களும் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த மணிக்கு ஈவெண்ட்ஸ் கன்ஃபார்மாக வரும். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த அப்டேட்ஸுக்கு. நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது நான் ஈவினிங் ரெக்கார்ட் பண்ணது நம்ம சேனலுக்காண்டி. சரி வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்கு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போனேன். பார்த்தா 300 பாயிண்ட்ஸை 150 பாயிண்ட்ஸை மாற்றிட்டாங்க நம்ம வீடியோ போடுறதுக்குள்ளே. ஸோ நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எனக்கு தெரியல 150 பாயிண்ட்ஸை மாற்றிட்டாங்கன்னு. நானே சரி அம்மா தான் பாயிண்ட்ஸ் ஒழுங்காக கலெக்ட் பண்ணலை போல் அப்படின்னு சொல்லி 2-3 டைம் ட்ரை பண்ணேன். அப்புறம் ஊடியில் நிறையா வீடியோவில் ஃபுட்டேஜெல்லாம் சேஞ்ச் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ இருந்தாலும் நாளைக்கு ஃபுல்லாக இருக்குது. 150 பாயிண்ட்ஸ்னாலும் நம்மளுக்கு பெருசு தான். ஸோ எல்லாருமே நாளைக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணி பாஸ் வாங்கிடுங்க. இப்போ நம்ம டிஸ்கார்டு குரூப்பில் இருக்கவங்களுக்குலாம் நிறைய பேர் பார்த்து அவங்களே வாங்கிட்டாங்க. ஸோ முடிஞ்சால் டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே மணிக்கு நான் பாஸ் எப்படி வாங்கினேன்னா $3 கூப்பன் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன். அது ப்ளஸ் $2 அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி இருந்துச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா இப்போ நான் $2 மட்டும் ரெடீம் பண்ணேன். ஸோ டோட்டலி $7 இருந்துச்சு. நான் அப்படியே பாஸ் வாங்கிட்டேன். நான் ஒரே ஐடியில் 3000 பாயிண்ட்ஸ் சேர்க்கல, ஒரு ஐடியில் 1000 பாயிண்ட்ஸ்னு சொல்லி 3 ஐடியில் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஒரு ஐடியில் உங்களால் 3 டைம் 4 டைம் தான் லிமிட்டு. அதுக்கு மேலே லோட் பண்ண முடியாது பாயிண்ட்ஸை.